ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை பணம் பறித்த பெண்களிடம் மீண்டும் விசாரணை. மேலும் 6 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்து காவல்துறையினர் அதிரடி. புதுச்சேரி கடலோர காவல் எல்லைக்குட்பட்ட பொது இடங்களில் மது அருந்தினால் கடும் நடவடிக்கை. காவல் ஆய்வாளர் அதிரடி எச்சரிக்கை. டில்லி காவல்துறையினர் பேசுவது போல் நடித்து பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடி. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. தேசிய அளவிலான கிராமிய நடன போட்டியில் பங்கேற்க காரைக்கால் குழு தேர்வு. அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை பணம் திருடிய வழக்கில் கைதான பெண்களிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 6 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் செல்வராஜ் மனைவி ரங்கநாயகி. இவர் கடந்த 24ஆம் தேதி நெல்லித்தோப்பில் இருந்து தனது வீட்டிற்கு நடந்து சென்றார். நெல்லித்தோப்பு சிக்னலில் சாலையை கடக்க நின்றபோது கைக்குழந்தையுடன் வந்த 2 பெண்கள் சாலையை கடக்க உதவி செய்வதாக கூறி ரங்கநாயகி ஜோல்னா பையில் வைத்திருந்த 22 சவரன் நகை மற்றும் 1.10 லட்சம் ரொக்கம் வைத்திருந்த பையை தேடிச் சென்றனர். இது குறித்த புகாரின் பெயரில் உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து நகை மற்றும் பணைப்பையை திருடி சென்ற ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் மண்டலம் மல்லனூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமலேஷ் மனைவிகள் சாரதா, வள்ளி ஆகியோரை கடந்த 27ஆம் தேதி கைது செய்து நகையை 15 லட்சத்திற்கு விற்று செலவு போக வைத்திருந்த 7 லட்சத்தை பறிமுதல் செய்து மறுநாள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆய்வாளர் கார்த்திகேயன் நீதிமன்ற அனுமதி பெற்று கடந்த 10ஆம் தேதி சாரதா மற்றும் வள்ளியை காவலில் எடுத்து விசாரித்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி கனகநாச்சி அம்மன் கோவில் பின்புறத்தில் பதுக்கி வைத்திருந்த 6 லட்சத்தை கைப்பற்றினர். பின் இருவரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் விரைந்து செயல்பட்ட ஆய்வாளர் கார்த்திகேயன், உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மற்றும் காவல்துறையினரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுத்தி ஆகியோர் பாராட்டினர். புதுச்சேரி கடலோர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் மது அருந்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆய்வாளர் தியாகராஜன் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி என்றாலே சுற்றுலா எனும் அளவிற்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அதிலும் புதுச்சேரியின் கடற்கரை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்வதால் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வர். நிலையில் புதுச்சேரி கடலோர காவல் பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் அவ்வப்போது கடலோர பகுதிகளில் காவலர்கள் ரோந்து பணி மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி உப்பளம் மைதானம், பழைய துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை, மாலை, இரவு என அனைத்து வேளைகளிலும் ஒரு சிலர் மது அருந்துவதாக தகவல் கிடைத்ததை அடித்து அப்பகுதிக்கு நேரே சென்ற காவல்துறையினர் அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் இதுபோன்ற இடங்களில் மது அருந்துதல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். இது தொடர்பாக கடலோர காவல் பிரிவு ஆய்வாளர் தியாகராஜன் விடுத்துள்ள அறிக்கையில் உப்பளம் மைதானம், பழைய துறைமுகம், புதிய துறைமுகம், கடற்கரை பகுதிகள் உட்பட கடலோர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மது அருந்துதல் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதற்காக மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள், மீனவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டில்லி காவல்துறையினர் போல் பேசி புதுச்சேரி வைத்துக்குப்பத்தை சேர்ந்த பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டில்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணை அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் அந்த பெண் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லி காவல்துறையினர் தொடர்பு கொள்வர் என கூறியுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து சிறிது நேரத்தில் பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டெல்லி காவல்துறையினர் என அறிமுகப்படுத்தி பேசியுள்ளார். அதில் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறும் கூறியுள்ளதாக தெரிகிறது. இதை நம்பிய அப்பெண் 52 லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கிராமிய நடன போட்டியில் காரைக்கால் குழு முதலிடத்தை பெற்று தேசிய போட்டியில் பங்கு பெற வாய்ப்பு பெற்றுள்ளது. புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மற்றும் இளையோர் நலத்துறை, நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேரா யுவபாரத் சார்பில் தேசிய இளையோர் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிராமிய நடனம், கிராமிய பாடல், ஓவியம்,
பேச்சு போட்டி, கவிதை எழுதும் போட்டி போன்ற போட்டிகள் மாநில அளவில் நடைபெற்றது. இப்போட்டியில் காரைக்கால், மாஹே, ஏனம் மற்றும் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளில் கிராமிய நடன போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ, சஞ்சனா, அக்ஷயா, சுபஸ்ரீதா, அர்ஷினி, திலோத்தமா, இளமதி, துளசி அரசன், சரண் மற்றும் திவாகர் ஆகியோர் நடன போட்டியில் பங்கேற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றனர். டெல்லியில் ஜனவரி 10 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற தேசிய இளையோர் விழாவில் கிராமிய நடன போட்டியில் பங்கேற்க இருக்கின்றனர். நிலையில் வெற்றி பெற்றவர்களை புதுவை மாநில குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் அவர்களும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அவர்களும் வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் நடனம் பயிற்றுவித்த சமுதாய நலப்பணித்திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைமாமணி முருகன் அவர்களுக்கும் நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் அவர்களையும் பாராட்டினர். ஆதித்யா வித்யாசிரம் ஆலன் பயிற்சி மையம் நடத்திய சாதனை விழாவில் சாதனை புரிந்த சிறந்த மாணவர்களுக்கு வாழ்த்து கௌரவிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரில் 37 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஆலன் நிறுவனம் தற்போது 7 நாடுகளில் தன்னுடைய கல்வித்தடம் பதித்து 75 நகரங்களில் 300க்கும் மேற்பட்ட கல்வி வளாகங்களுடன் 400க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களாலும் உலகளாவிய கல்வித்திறன் மையமாக திகழ்கிறது. நிலையில் புதுச்சேரியில் ஆதித்யா வித்யாசிரம் பள்ளியுடன் இணைந்து இதுவரை 11,941 மாணவர்களின் கனவுகளை நினைவாக்கியுள்ளன. மேலும் புதுச்சேரி ஆலன் நிறுவனத்தில் பயின்று பல்வேறு தலைச்சிறந்த கல்வி நிறுவனங்களில் கால் பதித்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ வளாகத்தின் மருத்துவர் கிஷன்குமார் ஷா, இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் மருத்துவர் உதயசங்கர், ஆலன் மையத்தின் தென்னக துணைத் தலைவர் மகேஷ் யாதவ், ஆலன் நிறுவனத்தின் தமிழ்நாடு புதுச்சேரியின் தலைவர் சாந்தோஷ் சிங், புதுச்சேரி ஆலன் மைய தலைவர் பங்கஜ் திரிபாதி ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை மாணவர்களை வாழ்த்தி கௌரவித்தனர். ஆதித்யா வித்யாசிரம் பள்ளி மற்றும் ஆலன் மையம் இணைந்து நடத்திய போட்டித் தேர்வுக்கான பயிற்சியில் 15 மாணவர்கள் ஐஐடி உள்ளிட்ட சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயின்று வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் 34 மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் 30 மாணவர்கள் ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளிலும் பயின்று வருகின்றனர். இதில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட ஆதித்யா வித்யாசிரம் கல்வி குழுமத்தின் நிறுவனர் ஆனந்தன் கூறுகையில், புதுச்சேரி மாணவர்களின் திறமை ஐஐடிகளில் திகழ்வதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இதற்காக அந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் ஆலன் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஃபெசிலிட்டி நம்ம செஞ்சு கொடுத்தாக்கா டெஃபினட்டாக அவங்களால வின் பண்ண முடியும். நாட் ஒன்லி இந்த ஸ்டேட் லெவலில், ஆல் இண்டியா லெவலில் அவங்களால வின் பண்ண முடியும். அதை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு சான்றாகத்தான் இன்னைக்கு இவ்வளோ பேர், இவ்வளோ குழந்தைங்க. புதுச்சேரியை அடுத்த கரையாம்புத்தூர் அருகே 65 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கரையாம்புத்தூர் சிறப்பு நிலை தலைமை காவலர் பிரகாஷ், ஊர்காவல் படை வீரர் கணேசன் ஆகியோர் இரவு மணமேடு பகுதியில் ரோந்து சென்றுள்ளனர். அங்குள்ள பெட்ரோல் பங்க் அருகே 2 கார்கள் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த நிலையில் ஒரு காரில் இருந்து மற்றொரு காருக்கு மூட்டைகளை 4 பேர் மாற்றிக் கொண்டிருந்தனர். காவலர்கள் அருகில் சென்ற போது தப்பி ஓடினர். அதில் ஒருவரை காவலர் மடக்கி பிடித்தார். மற்றவர்கள் மற்றொரு வாகனத்தில் தப்பிச் சென்றனர். சிக்கிய நபர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பதும், இவர் திருப்பாதிரிபுரியூரை சேர்ந்த பெருமாள், எஸ்புதூர் சிவா ஆகியோருடன் சேர்ந்து கிருஷ்ணகிரியில் இருந்து புகையிலை பொருட்களை காரில் கடத்தி வந்து மணமேட்டை சேர்ந்த சரண் என்பவருக்கு விற்பனை செய்ய வந்ததை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து கடலூரில் பதுங்கியிருந்த சிவாவை காவல்துறையினர் கைது செய்து 18,000 ரூபாய் மதிப்பிலான 65 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களை பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய பெருமாள், சரண் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தெரிவித்த புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெற்று வருகிறது. அதன்படி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் சுத்தி,
கரையாம்புத்தூரில் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோந்தண்டராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 62 புகார்கள் பெறப்பட்டு 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தம் 173 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,275 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2070 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.